ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தமிழ் மக்களினுடைய நீதி பொறிமுறை தொடர்பில் தற்பொழுது இங்கிருக்கின்ற தமிழர் தரப்பு யாரும் ஆர்வம் கொண்டதாக இல்லை. அந்த விடயம் தொடர்பில் தொடர்ச்சியான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக இல்லை. 51 கீழ் 1 தீர்மானத்தினுடைய கால எல்லை முடிவடைகின்றது. அது தொடர்பில் எந்த ஒரு நிலைப்பாடுகளையும் இங்கிருக்கின்ற தமிழர் தரப்பு வெளிப்படுத்துவதாக இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு தொடர்ச்சியாக நீதி பொறிமுறை அவசியம் ஒன்றென்று அடிப்படையில் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். சர்வதேச விசாரணை, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக தங்களுக்கு தீர்வு வேண்டும் என்பது அவர்களுடைய அடிப்படை கோரிக்கை. எனினும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்குள் இந்த விடயம் ஒரு பேசுபொருளாக இருப்பது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை சர்வதேச கவனிப்புக்குள் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். 51 கீழ் 1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனிவரும் காலங்களில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் போகுமாக இருந்தால் சர்வதேச கவனிப்பு தமிழர் தரப்பு சார்ந்த விடயங்கள் இல்லாமல் செல்லும். அதே நேரம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்கள் தொடர்பான விடயம் பேசுபொருள் அற்று போகின்ற போது இலங்கை தொடர்பான மனித உரிமை விவகாரங்கள் அதிகளவு பேசுபொருளை உருவாக்கும். அது இதற்கு முன்னர் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களை கடந்து தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற மனித உரிமை சார்ந்த விடயங்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். தற்பொழுது வருகின்ற அறிக்கைகளிலே அதிகளவான முக்கியத்துவம் தற்கால நிகழ்வுகளுக்குரியதாக மாறுகின்றது. கடந்த கால நீதி பொறிமுறைகள் தொடர்பில் பேரளவில் மட்டுமே அறிக்கைகளில் குறிப்பிட்டு செல்கின்றார்கள். இது தொடர்பில் தான் வருகின்றது இன்றைய பார்வைகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தமிழருடைய விவகாரம் எந்தளவு தூரம் தற்பொழுது இருக்கின்றது, தமிழர் என்ன விடயங்களை முன்னெடுக்க வேண்டும், அரசாங்கம் எந்தளவு தூரம் தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது என்பது தொடர்பில் உலக தமிழர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொஸ்கோ அவர்கள் நம்முடன் இணைந்து சில கருத்துக்களை பரிமாறுகின்றார். வணக்கம். வணக்கம். 51 கீழ் 1 தீர்மானத்தின் தற்பொழுதைய நிலை என்ன? 51/1 தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அது கொண்டு வந்து 3 வருட காலம். அந்த 3 வருட காலத்துக்கு வந்து கடந்த ஒரு 18 மாதம் காலமாகத்தான் அதற்கான இந்த தமிழ் தரப்புல வந்து மெசிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல அவர்கள் ஏண்ட அளவுக்கு அந்த பொறிமுறைகளை இந்த மாதிரி நெட்வொர்க் உருவாக்கி கொண்டு தொடர்புகளை ஏற்படுத்தி இருந்தார்கள். இப்பொழுது பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா போன மார்ச் மாதம் ஓரல் அப்டேட் வந்திருந்தது. இனி வந்து இந்த செப்டம்பர் அந்த தீர்மானத்தை வந்து திருப்பி புதுப்பிக்கிறதுக்கான வேலை திட்டத்தை கோர் குரூப் நாடுகள் வந்து அதுக்கான இப்ப நாங்க கடைசியா கோர் குரூப் நாடுகளை வந்து போன மாதம் வந்து சந்திச்சனாங்க. அப்ப சந்திச்ச இடத்துல வந்து எங்களுடைய ப்ரெசன்டேஷன் நாங்கள் ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து முதலாவது வந்து இந்த தீர்மானம் அதாவது இந்த 51/1 வந்து கண்டினியூ பண்றதை பற்றி அதுக்கு கிட்டத்தட்ட எல்லா நாடுமே ஓமன்று தான் அதுக்கான முயற்சியில முக்கியமா கனடாவும் யூகேயும் அதுக்கான முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம். இதை விட நாங்க இப்ப உலக தமிழர் இயக்கம் சார்ந்து நாங்க இலங்கைக்கான ஒரு விசேட பிரதியை நியமிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ரெசல்யூஷனை பற்றியும் உதாரணத்துக்கு இப்ப நாங்க சந்திச்ச கோர் குரூப் நாடுகளை விட வேற எக்ஸ்ட்ரா நாடுகளையும் சந்திச்ச இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 11 நாடுகளுக்கிட்ட வந்து அப்படிப்பட்ட விடயத்தை வந்து நம்மள அதை ப்ரொபோஸ் பண்றோம்னு சொன்னா கனடா மற்றது யூகே தான் ப்ரொபோஸ் பண்ணணும். அப்ப அந்த விடயத்தை வந்து நாங்க ப்ரொபோஸ் பண்ணின போது கோர் குரூப்லயே வந்து 3 நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவாத்தான் சொல்லியிருந்தார்கள். ஓகே, அதை பற்றி நாங்க என்னென்று மினிஸ்டரோட கதைச்சு போட்டு தெரியப்படுத்துறோம்னு சொல்லி. அப்ப இதுல உண்மையிலேயே வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த 51/1 வந்து அது ரினிவல் பண்ணப்பட போகுது. அது வந்து கிட்டத்தட்ட 95% உறுதி. இப்ப எங்களுக்கு தேவை வந்து கனடாவை பொறுத்த மட்டும் பார்த்துக்கொண்டீங்க, கனடாவோட வெளிவார அமைச்சர் மேடம் மெலானி ஜோலி வந்து அவ வந்து டைரக்டா ஒரு அறிக்கை விடணும். தன்னுடைய நாடு இந்த இதை முன்னெடுக்க போறோம், இதுக்கு எங்களுக்கு ஆதரவு தேவைன்னு சொல்லி. அப்ப அதாவது வந்து எங்களோட பிரச்சனையை வந்து ஏனைய நாடுகளோட பிரச்சனையை வந்து டைரக்டா இந்த கனடாவா இருக்கட்டும் யூகே நாடோட ஃபாரின் மினிஸ்ட்ரியில் டைரக்டா இன்வால்வ் ஆகணும். ஆனா எங்களுடைய விடயத்தை பொறுத்த மட்டும் ஜெனீவாவுக்குள்ள இருக்க எம்பசடர் லெவலோட விருந்தான்.
அப்ப அதனாலதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு. அப்ப அதுக்கு வந்து இப்ப கனடாவை பொறுத்த மட்டும் கனடியன் அம்பாசிடர் வந்து நாங்க கடைசியா சந்திச்ச போது கூட வந்து அவ எங்களுடைய விவரங்களை வெளிவார அமைச்சருக்கு அனுப்பி அதுக்கு பிறகு ஒரு ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்க கனடியன் ஃபாரின் மினிஸ்ட்ரியில அந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட பிரதியோட வந்து இதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்குறோம். இனியும் மிச்சத்தை வெயிட் பண்றோம். புதிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்படுமானால் எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றது? 51/1க்கான தீர்மானத்தோட காலம் வந்து நார்மலா இன்னும் 18 மாதத்துக்கு நீடிக்கிறதுக்கு தான் கோர் குரூப் நாடுகள் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறோம். அதே வேளையில யுஎன் அந்த ஸ்டாஃப்களும் வந்து அதை நீடிக்க சொல்லித்தான் கேட்டிருக்கிறோம். அதை விட ஐட்டம் 4க்கு கீழே இப்ப இருக்கிற தீர்மானம்ன்றது இப்ப இருக்கிற 41/1 வந்து ஐட்டம் 2க்கு கீழே இப்ப நாங்க வந்து உலகத்தமிழர் இயக்கம் நாங்க கேட்டுருக்கிறோம். அது இருக்கத்தக்கதாக ஐட்டம் 4க்கு கீழே இலங்கைக்கான ஒரு விசேட பிரதியை நாமினேட் பண்றதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை வந்து உண்மையிலே ஓரளவுக்கு இப்ப கோர் குரூப் நாடுகளா இருந்த ஜெர்மன் கூட வந்து அதை ஒரு நல்ல அவென்யூ என்ற மாதிரி தான் ஜெர்மன் அம்பாசிடர் கூட சொல்லியிருந்தேன். இனி எங்களுடைய தரப்புல இன்னும் அந்த என்னன்னு சொன்னா இப்ப உண்மையிலேயே வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னா ஜெனரல் அசம்பிளிக்கும் எங்களுக்கும் இருக்கிற பாலம் தான் அந்த ஐட்டம் 4க்கு கீழே நாமினேட் பண்ற ஸ்பெஷல் நாடு கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர். அப்ப அந்த இதை வந்து நாங்க பயன்படுத்தணும். அது எங்களுக்கு ஒரு முக்கியமான அவென்யூ. ஜெனீவா மனித உரிமை பேரவைக்குள் எந்த ஐட்டத்துக்குள் இலங்கை விவகாரம் கொண்டு வரப்படுமானால் தமிழ் மக்களுக்கு சாதகமாக இருக்கும்? அதற்காக எவ்வாறான விடயங்களை தமிழர் தரப்பு முன்னெடுக்க வேண்டும்? அதாவது வந்து ஐட்டம் 2ன்றது வந்து ஹை கமிஷனர் ரிப்போர்ட்டுக்கு கீழே இப்ப எங்களுக்கு தேவை வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப மயன்மாரோட பிரச்சனை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஐட்டம் 2க்கு கீழே வந்து 2 பக்கத்தால பேசப்படுது. ஐட்டம் 4க்கு கீழே 2 பக்கத்தால பேசப்படுது. அப்ப ஒரு செஷன்ல வந்து பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா மயன்மாரோட அதை விட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐட்டம் 10க்கு கீழேயும் பேசப்படுது. அப்ப மயன்மாரோட பிரச்சனை பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா ஒரு செஷன்ல வந்து குறைஞ்சது 3 தடவை பேசப்படுது. ஆனா சில செஷன்ல வந்து 6 தடவை மட்டும் பேசப்படுது. அதே மாதிரி தான் ஐட்டம் 4க்கு கீழேன்றது வந்து அந்த அந்த விஷயத்தை வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதும் அதே வேளையில டைரக்டா ஜெனரல் அசம்பிளிக்கு ரிப்போர்ட் பண்றதுக்கான ஒரு எங்களுக்கு அதாவது வந்து பாதிக்கப்பட்ட தமிழருக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த ஐட்டம் 4க்கு கீழே ஸ்பெஷல் நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் நாமினேட் பண்றது. அதுக்கு வந்து இப்ப இதுவரைக்கும் பார்த்துக்கொண்டீங்கன்னா 15 நாடுகளுக்கு வந்து நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கடந்த நூற்றாண்டுல வந்து இப்ப இந்த நூற்றாண்டுல வந்து நடந்த கொடூரமான இனப்படுகொலைகள்ல முதலாவது இனப்படுகொலை வந்து தமிழர் இனத்துக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை தான். அப்ப அதை வந்து நாங்க உலக மையப்படுத்துறதுக்குத்தான் எங்க இப்ப உலக அரங்குகளை முக்கியமாக ஜெனரல் அசம்பிளியில கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர். ஏன்னா எடுத்த உடனே நாங்க ஐசிசிக்கு போறோன்றது வந்து உண்மையிலே தமிழாக்கள்கிட்ட பாசிபிலிட்டி இருக்குது. முக்கியமா யூரோப் நாடு, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளில் வாழ்றவர்களுக்கு தமிழர்களுக்கு வந்து ஐட்டம் 5க்கு கீழே ஐட்டம் 15க்கு கீழே நாங்க ஐசிசிக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனா அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி முக்கியமா ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இல்லை. அதனாலதான் நாங்க ஒரு பெரிய பின்னடைவில் இருக்கிறோம். இதுக்கு அடுத்த எங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு வந்து நான் சொன்ன மாதிரி ஜெனரல் அசம்பிளியை கொண்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் செக்யூரிட்டி கவுன்சிலையும் சில நாடுகள் வந்து இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு ஒரு அப்டேட் பண்ண சொல்லி கேட்பினோம். அதே மாதிரி டிஃபெக்டிவா ஜெனரல் அசம்பிளியில மூன்றாவது பிரிவின் கீழே வந்து ஜெனரல் அசம்பிளியில் இருக்கிற 3வது கமிட்டிக்கு கீழே வந்து டைரக்டா அது டிஃபெக்டிவா வருஷத்துல ஒரு போய் அப்டேட் பண்ணுவீங்க. அதை விட ஏனைய ஐரோப்பிய ஒன்றியம் ஏனைய நாடுகளோட பார்லிமெண்ட்டுக்குள்ள கொண்டு போய் அப்டேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர். செப்டம்பர் 9ஆம் தேதி வெளிவரும் ஆணையாளருடைய அறிக்கையினுடைய உள்ளடக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆணையாளர் அறிக்கை வந்து இப்ப இலங்கைக்கு சப்மிஷன் பண்ணியாச்சு. போன வெள்ளிக்கிழமையே சப்மிஷன் பண்ணிட்டுனா அதோட ஃபீட்பேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.
என்னன்னு சொல்றது இப்ப வழக்கம் போல என்ன நடக்கும்னு சொன்னா வந்து அவைய ப்ரொபோஸ் பண்றதுல இருந்து வட்டி கொத்தித்தான் இங்கால ஒரு 30% மட்டும் குறைஞ்சுதான் வரும். அவைய ப்ரொபோஸ் பண்ற இதுல இருந்தே குறைஞ்சுதான் வெளியில வரப்போகுது. ஆனா இப்ப ஹை கமிஷனரோட இதுல வந்து முக்கியமா அவைய என்னன்னு சொல்றது இப்ப இந்த இந்த ஸ்லாப் பொறிமுறையோட டீம் வந்து அவையோட ப்ரொபோசிஷன் வந்து இதை தொடர்ந்து நீடிக்கணும்ன்றது. அதை விட இப்ப ஏற்கனவே ஜைன் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் பேஷ்லி சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் வந்து இன்டர்நேஷனல் ஜுடிக்ஷனை பயன்படுத்தணும்ன்ற கோணத்திலையும் இருக்க போகுது. அது அப்படி ஒரு ரெக்கமெண்டேஷனும் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கு. தமிழர் தரப்பு அதிகளவான அறிக்கைகள், அதிகளவான முறைப்பாடுகள், தற்பொழுது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் சார்ந்து தொடர்ச்சியாக ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தற்பொழுது அந்த விவகாரம் தொடர்பில் எப்படியான நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது? உங்களுடைய பார்வை இந்த விவகாரம் தொடர்பில் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இப்போ தமிழர் தரப்பு வந்து நாங்கள் இந்த அறிக்கையை ஸ்ட்ரெங்படுத்துறதுக்கான டெட்லைன் வந்து கிட்டத்தட்ட போன மாதம் 20ஆம் தேதிக்கு முதலே செய்திருக்கணும். அதை விட இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி வந்து இப்போ எழுத்து மூல அறிக்கைகள் வந்து அது நேற்றைக்கு முதல் சப்மிஷன் பண்ணியிருக்கணும். நேற்று 12 மணியோட டெட்லைன் முடிஞ்சுது. இனி எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த 47 நாடு மற்றது அட்வைசரி கமிட்டி இருக்குது, பிளஸ் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஹோல்டர்ஸ் மேர்கள் அவ்வளவு பேருக்கு வந்து கிட்டத்தட்ட டோட்டலாக பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு 600 தொடர்களுக்கிட்ட வருது. அதோட சேர்த்து நாங்கள் கேபிட்டல்கள்லையும் ப்ரெஷர் கொடுக்கணும். பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இனி எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் வந்து லொபிங். அதாவது வந்து தொடர்ச்சியாக நாங்கள் லொபிங் செய்தால்தான் மாற்றம் கொண்டு வரலாம். முக்கியமாக நாடுகள் வந்து எங்களோட விஷயத்தை கதைக்கும் போது பாதிக்கப்பட்ட தமிழர்கள் ஒரு வார்த்தையை சொல்ற அளவுக்கு நாங்கள் இப்ப மட்டும் இந்தியாவை தாண்டி இன்னும் ஒரு நாடு கூட வந்து பாதிக்கப்பட்ட தமிழர் என்று சொல்லி அவர்களுடைய ஓரல் இன்டர்வென்ஷன்ல சொல்லப்படையில்லை. அதனால முதலாவது வந்து முதலாவது பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லி உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக கேபிட்டல்ல இருந்து எல்லா இதுகளுக்கும் வேணும். அதே மாதிரி இந்த ஐட்டம் 4க்கு கீழே ஸ்பெஷல் ரிப்போர்ட் நாமினேட் பண்றதை பற்றியும் முன்வைக்கணும்னு சொல்லி முக்கியமாக கோர் குரூப் நாடுகள்கிட்ட கேட்கணும். அரசாங்கம் எப்படியான முன்னெடுப்புகளை ஜெனீவா மனித உரிமை பேரவைக்குள் முன்னெடுக்கின்றது? அரசாங்கம் வந்து அரசாங்கத்தை இப்ப மட்டும் பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது எந்த அரசாங்கமா இருக்கட்டும் வந்து கிட்டத்தட்ட இந்த 15 நாடு கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர்ஸ் மேல வந்து 10 நாடுகள் 11 நாடு வந்து அந்த அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரோட எந்த வித இதுவும் இல்லை. அதே மாதிரி கமிஷன் ஆஃப் இன்குவாரி இதுகள் ரெண்டு வரும்போது அதுகளோட பெரும்பாலான நாடுகள் ஒத்துழைக்க இல்லை. அப்ப இலங்கையும் அதே பாலிசியை தான் காக்குது. ஆனா நாங்க எங்க நாங்க முட்டப்படுறோம்னு சொன்னா இந்த நாடுகள் சொல்றோம் அந்த அந்த நாடுகள் இல்லை இந்த நாடு செய்தல அதனால இது ஜியோபெட்டிக் இஷ்யூ அது இதுன்னு சொல்லி. அப்ப இது வந்து உதாரணத்துக்கு நீங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா ராஜதந்திரத்துல ஒரு முக்கிய ஒரு என்னன்னு சொல்றது 2வது 3வது போர்ஸா இருக்கிற நாடுதான் ரஷ்யா. இந்த பெரிய ரஷ்யாவுக்கு எதிராக வந்து ஒரு நாடு சார்ந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரை கொண்டு வந்திருக்கிறான். அதே மாதிரி முதல் 10 இடத்துக்குள்ள இருக்கிற நாடுதான் ஈரான். அதே ஈரானுக்கு எதிராக வந்து கடந்த ஒரு 20 வருஷமாக வந்து ஈரானுக்கு எதிரான ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இருக்குது. ஆனா ஈரான் வந்து ஈரானோட பழைய பிரசிடென்ட்ல இருந்து புது பிரசிடென்ட் மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டரோட யாரும் கொலபோர் பண்ணா அவைகளுக்கு மரண தண்டனை நாங்க விதிக்கிறோம்னு சொல்லி. ஆனா அப்படி இருக்கத்தக்கதாக அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் மேர் வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளா காட்டுற இஸ்ரேல் கூட வந்து ஐட்டம் 7 வந்து இஸ்ரேலுக்காக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளுக்கு சொல்லி உருவாக்கப்பட்டதான் இந்த ஐட்டம் 7. அந்த டிபேட்ஸ் நடக்கும்போது இஸ்ரேல் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. அதே மாதிரி பலஸ்டீனுக்கான ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் இதன் போதும் இஸ்ரேல் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. கமிஷன் ஆஃப் இன்குவாரி பலஸ்தீனுக்கான கமிஷன் ஆஃப் இன்குவாரி இதன் போதும் பலஸ்தீன் இதன்ற இல்லை. ஆனா இந்த மேற்கத்திய நாடுகள் முக்கியமாக அந்த UK கனடா போன்ற நாடுகள் என்ன சொல்றோம்னு சொன்னா இலங்கை அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நாங்க செய்யலாம்னு சொல்லி. அப்ப இது வந்து எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு சொன்னா அவர்கள் வந்து ஏனைய நாடுகளுக்கு எடுக்கிற துணிச்சலா எடுக்கிற முடிவுகள்ல வந்து
தமிழர் சார்பாகவோ இல்லாவிட்டா இலங்கைக்காக இலங்கைக்கு எதிராக வந்து ஒரு 10% கூட ரிஸ்க் எடுக்க முன் வாரணம் இல்லை. இதுதான் பெரிய ஒரு சேலஞ்ச். அப்ப இதுல வந்து முக்கியமாக யூகே கனடாவில் இருக்கிற தமிழ் அமைப்புகள் வந்து ஸ்ட்ராங்காக அந்த அந்த நாட்டு வெளிவார அமைச்சரோடையும் மற்றது பார்லிமெண்டரியன்ஸோட வந்து ஸ்ட்ராங்கா லொபிங் செய்யணும் சொன்னா இனி எங்களுக்கு டைம் இல்லை. இன்னைக்கு 15 வருஷம் ஈடுபட்டுட்டு அப்ப மினிமம் முதலாவது ஸ்டெப் இப்ப ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல செய்யக்கூடிய 2வது ஸ்டெப் வந்து இந்த ஐட்டம் 4க்கு கீழே ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை நாமினேட் பண்றதா. அதை பற்றி தான் இனி எல்லா அமைப்புகளும் ஃபோக்கஸ் பண்ணி கதைக்கணும். தமிழ் தேசிய கட்சிகள் தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஜெனீவா மனித உரிமை பேரவையை அவர்கள் எவ்வாறு கையாள முற்படுகின்றார்கள்? தமிழ் அமைப்புகள் வந்து தமிழ் அமைப்புகளை பொறுத்த மட்டும் நாங்க இணைஞ்சு வேலை செய்யறோம். அதே மாதிரி தமிழ் கட்சிகளும் வந்து நாங்க ஜெனீவாவை பொறுத்த மட்டும் கையாளுற விடயங்கள்ல வந்து எங்களோட ஒத்துழைக்கணும். என்ன சில கட்சிகளோட பொறுப்பாளராக இதுகளை இருக்கிறார்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, முக்கியமாக சவுத்துல அமைப்புகள் என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர்களும் சொல்ற அளவுக்கு வந்திருக்கணும். அப்ப அதனால வந்து நாங்க அந்த அப்படிப்பட்ட ஆட்களோட நாங்க வேலை செய்யறோம் இல்லை. ஆனா ஏனைய இப்ப ஸ்ரீ அண்ணன்ல இருந்து பொன்னம்பலம் அண்ணனாக்கள்ல இருந்து சிவாஜி அண்ணன் சுரேஷ் அண்ணன் எல்லாருமே வந்து அனைத்துலக விசாரணைன்றதுல கிளியரா நிற்கணும். அவர்கள் வந்து அவர்களுடைய இங்க மட்டும் அவர்கள் வந்தால் தொடர்ச்சியா நாங்க கேட்டுக்கொண்டு அவர்கள் தொடர்ச்சியா குரல் கொடுக்க தயாராகத்தான் இருக்கணும். ஆனா இப்ப 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 எங்க நாங்க பெரிய அளவுல மட்டும் போடுறோம் சொன்னா எல்லாத்தையும் அரசியல்வாதிகள் மேல பழிய போட்டுட்டு தமிழாக்களை எஸ்கேப் ஆகணும். முக்கியமா வந்து நாங்க வெளிநாடுகள்ல தமிழர்கள் நாங்க செய்ய வேண்டிய வேலைகளை வந்து நாங்க செய்யணும். இப்ப அதை செய்யாமல் நாங்க வெறும் அங்க இருந்து மாத்திரம் முடிவெறணும்ன்றது வந்து கிட்டத்தட்ட கை கழுவிட்டு போற மாதிரி, அந்த விடயத்தை வந்து கை கழுவிட்டு போற மாதிரி. அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட அம்மாமார்களில் இருந்து மற்றது சிவில் சொசைட்டிகள்ல இருந்து எல்லாருமே இங்க மட்டும் தொடர்ந்து வேலை செய்ய தயாராக தான் இருக்கணும். ஆனா அவர்களுக்கு தேவையான எந்த வித சப்போர்ட்டும் இங்க கொடுக்கற இல்ல. இப்ப நீங்க எப்படி பார்க்கணும், இந்த வருஷம் மாத்திரம் சிங்கள தரப்புல வந்து பல பல தமிழ் பிரதிகளை வந்து இங்க மட்டும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கணும். ஆனா இங்க ஈழத்தமிழர்களோட பொறுத்த மட்டும் அங்க தமிழகத்தில இருந்து ஒரு 3-4 பேர் கூட வரையில்லை. இவ்வளவு நேரம் கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.